கர்த்தாவே உம்மை ஆழத்தில் நின்று கண்களால் நோக்கி கூப்பிடுகின்றேன். ஆண்டவரும் தன் செவியை சாய்த்து என் விண்ணப்பம் யாவும் கேட்டருளும். நிறைந்த மீட்பும் கிருபையெல்லாம் இப்பீடத்தில் உண்டு எனக்கருளும். நிறைந்த மீட்பும் கிருபையெல்லாம் இப்பீடத்தில் உண்டு எனக்கருளும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. என் மக்களே, இந்த பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிக பழமையான ஒரு பாடல். எனவேதான் பழைய வார்த்தையில் இருக்கிறோம். நிறைந்த மீட்பும் கிருபையெல்லாம் இப்பீடத்தில் உண்டு எனக்கு அருளும். Praise the Lord. ஒவ்வொரு இறை மக்களும் இந்த திருப்பலியின் பீடத்திலிருந்து இதில் இல்லாத ஆசீர்வாதங்களே இல்லை. ஆமென். இந்த பீடத்தில் எல்லா ஆசீரும் குவிந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தையே ரட்சிக்குமாறு மீட்குமாறு பொங்கி எழும் ஊற்று எங்கிருந்து புறப்பட்டது? எங்கிருந்து? குறிப்பாக பார்த்தீங்கன்னா மலை உச்சியிலிருந்து தான் நீரூற்றுகள் புறப்பட்டு அங்கே அருவிகள் புறப்பட்டு ஆறுகள் ஓடுகிறது. அது ஏரிகளாக குளங்களாக எல்லா இடங்களிலும் இது செழிக்க செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் பிரியமானவர்களே, இந்த அருளின் ஊற்று நமக்கென ஒரு மலை உச்சியில் தான் புறப்பட்டது. அது எந்த மலை உச்சி? எந்த மலை உச்சி? கல்வாரி மலை உச்சியில் கொல்மோனா என்கிற, அதாவது கொல்கதா என்கிற மலைமேட்டின் மீது அந்த திருச்சிலுவை மரத்திலிருந்து நமக்கான வாழ்வின் ஊற்று புறப்பட்டு வந்தது. அல்லேலூயா. அந்த மலை உச்சியில் அந்த சிலுவை மரத்தில் நமக்கான வாழ்வின் உணவு அங்கே பகிரப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 என் பிரியமானவர்களே, இதோ இப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நம்ம பார்க்கிறோம் அப்பத்தை பலுகி பெருக செய்ததையும் நானே வானி நின்று இறங்கி வந்த உணவு என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். சரிங்களா? இந்த தன் உடலை கல்வாரி மலையில் இந்த உலகிற்கு அளித்த அவர் தனது உடலை இன்றைக்கு எந்த இடத்திலிருந்து பகிர்ந்தளிக்கிறார்? பலிப்பீடம். ஆக்சுவலி சிலுவையாக தானே, சிலுவையில் தானே இயேசு செத்தாரு, சிலுவை நமக்கு கொடுத்தாரு. அப்போ நம்ம எதில் பலி கொடுக்கணும்? பலி செலுத்தினா எதில் பலி செலுத்தணும்? கட்டாயம் பீடத்தில். பீடத்தில், அதாவது சிலுவையில் தான் பலி செலுத்தணும். ஏன்னா இயேசு எதில் பலியானாரு? சிலுவையில் பலியானார். நாம எதில் பலி? இங்கே ஆண்டவர் தான் பலி கொடுக்கிறார். குருவானவர்கள் தான் ஆண்டவருடைய சாயலாக இங்கே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் எங்க தன்னை பலி கொடுத்து வாரி வழங்குகிறார்? இந்த பலிபீடத்தில். சரிங்களா? அப்போ இந்த பலிபீடத்திற்கு என்ன பெயர்? திருச்சிலுவை பீடம். இதுக்கு பேர் என்ன? திருச்சிலுவை பீடம். நீங்க பார்த்தீங்கன்னா சிலுவைக்கான மறைபொருள் திருப்பலியில் எடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்படும் பலிகளால் நாங்கள் மீட்கப்படுவோமாக என்பது இருக்கும். திருச்சிலுவை பீடம் என்றுதான் இருக்கும். இந்த பீடத்துக்கு பேர் என்ன? திருச்சிலுவை பீடம். இந்த எல்லா பீடங்களும் திருச்சிலுவை பீடங்களே. அந்த பீடத்தில் இயேசு தன்னையே முற்றிலுமாய் கையளிக்கிறார். அந்த பீடத்தில் இருந்துதான் வாழ்வின் ஊற்று மக்களுக்காக புறப்பட்டு பாய்ந்தோடி வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீரூற்றண்டையில் வாருங்கள். நீங்கள் தாகமாய் இருக்கிறீர்களா? நீங்கள் பசித்திருக்கிறீர்களா? உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? உங்களுக்கு வாழ்வு வேண்டுமா? நீங்கள் வர வேண்டிய இடம்
பரிசுத்த திருச்சிலுவை பலிபீடம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனவேதான் இந்த பரிசுத்த பலிபீடத்தில் அர்ப்பணிக்கப்படக்கூடிய பலிக்கு முறைமைகள் உண்டு. ஆமென், ஆமென். தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே ஏற்படுத்தின நியமங்கள் உண்டு. அந்த நியமங்களும் சட்ட திட்டங்களும் அந்த முறைமைகளையும் நாம் கடைபிடிக்கிற பொழுது நம் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம் வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன மக்களே, கவனிக்கிறீங்களா? ஆனா நம்ம என்ன எங்கேயாவது இன்னைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து அநேகர் விலகி பல சபைகளுக்கு ஓடிவிட்டார்கள், ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் சொல்கிற காரியம்னா பேண்ட் அதுவும் போட்டு டின் டின் அடிக்கும்போது பயங்கரமாக கிளாப் பண்ணி ஆராதனை பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. அதுதான் விடுதலை, ஜெப கூட்டம் தான் ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி தவறுதலாக தப்பிதமாக எதிலோ தங்களுடைய விடுதலையை கண்டு மகிழ விரும்பி ஓடி விடுதலை பெறாமல் அவர்கள் பஞ்சத்தில் அடிபட்டு கிடப்பதை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. அங்கே அப்படி அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், இங்கே உயிருள்ள உன்னதமான சர்வ வல்லமை மிக்க இந்த நற்கருணை பீடத்தில் ஆண்டவர் நமக்கென தன் உடலையும் இரத்தத்தையும் சமைத்து கொடுக்கிறார். ஆனால் நாமோ அதை துச்சமென நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வாழ்வதரும் உணவு நானே என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென். இப்போ என் மக்களே, பெற்றோர் ரொம்ப கஷ்டப்பட்டு, சரி கல்யாணம் பண்ண புதுசில் மனைவி, அந்த புது மனைவி என்ன பண்ணுவா, தன் கணவனுக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறோன்னு, கல்யாணம் இருக்கிறீங்களா கை தூங்க பார்க்கலாம். என்னப்பா கையை தூக்க மாட்டீங்க? கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா உங்களுக்கு? ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, கல்யாணம் ஆனவங்க ரெண்டாவது கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது, திருச்சபை சட்டத்துக்கு புறம்பு. அதனால கல்யாணம் ஆனவங்க கையை தூக்க மாட்டீங்க. அன்னைக்கு கேட்குறாங்க ஒரு ஐயாவை பார்த்து, ஐயா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? டக்குன்னு சொல்லணும், ஏமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2-3 பிள்ளை குட்டி இருக்குது, அப்படியெல்லாம் சொல்லணும். சரியா? ஓகே, அது இருக்கட்டும். அப்போ கல்யாணம் ஆன புதுசில் ஒரு வேளை இல்லை, இங்கே கல்யாணம் ஆனவங்க சின்னவங்க இருக்கீங்களா? ஓகே, தன் கணவனுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு வீட்டில் ஆத்தா அப்பா சமைக்கவே விட்டதில்லை, செல்ல பிள்ளையாக இருந்துட்டோம். அம்மா சமைச்சு கொடுத்தே சாப்பிட்டுட்டு இப்போது வீட்டுக்காருக்கு நல்லா வக்கனையாக செஞ்சு கொடுக்கணுமேன்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அழகாக பார்த்து யூடியூப்பை பார்த்து கூகுளில் பார்த்து என்னென்னதோ பார்த்து அவங்கள கேட்டு இவங்களை கேட்டு நல்லா சமைச்சு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சு எங்கே சாப்பிடுங்க அப்படின்னு அப்படியே இதில் எடுத்து கொஞ்சம் ஊட்டி விட்றாங்கன்னு வச்சிங்களேன். வாயில் வாங்கிட்டு இது மாடு சாப்பிடுமா, இது மிருகம் சாப்பிடுமா, நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு இல்லை மக்களே? ஆனால் நீங்கள் செல்லமாக பாசமாக உங்கள் கையெல்லாம் கூட காய இருக்கும்போது நறுக்குன்னு ரத்தம் கையை அறுத்துக்குன்னு ரத்தம்லாம் ஊற்றிருக்கும், அந்த ரத்தத்தை கூட அதில் ஊற்றி சமைச்சிருப்பீங்க இல்லை? ஆனால் அது அன்பு புரியாத, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் வீட்டிலலாம் இதெல்லாம் என்னை பண்ணி கூட என்னை ஒரு வேலை கூட வாங்கினதில்லை, ஆனால் நீ இப்படி பண்ணிட்டேன்னு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இங்கே சுவையில் அது காரணம் இல்லை, ஆனால் அந்த சமைக்கின்ற விதம், அந்த உளப்பாங்கு இல்லையா, அந்த அன்பு. இப்போ இங்கே நம்ம ஆண்டவர் நமக்காக உணவு கொடுக்கிறார் இல்லதாய். அந்த உணவு எப்படி கொடுக்கிறார் என்றால், என் மக்களே நம்ம எல்லாரும் அதை புசித்து வாழணும் என்பதற்காக வாழ்வின் உணவாகவே கொடுக்கிறார். ஆனால் இந்த வாழ்வின் உணவை நாம் இங்கே இயேசுதான் உணவு என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த திருப்பலியில் அந்த வாழ்வை கொடுக்கிற இந்த உன்னதமான உணவை பெற்றுக்கொள்ளுகிற பலியில் நம்ம எத்தனை பேர் எப்படி பங்கேற்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதற்குரிய மரியாதையை நம் முழுமையாய் கொடுக்கிறோமா? திருப்பலியினுடைய ஆற்றலை நாம் அனுபவிக்கிறோமா? என் மக்களே, நீங்கள் உங்களுக்கு புரியுமோ இல்லையோ தெரியாது, ஒரு டிஎல்சியில் இருக்கிற ஒரு தாய் நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் நாங்கள்லாம் வழிபாடு செய்கிறோம், இதே வழிபாடு தான் இருக்கும், ஆனால் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் நற்கருணைக்கு நீங்கள் கொடுக்கிற அந்த பக்தியும் மரியாதையும் பார்க்கிற பொழுது நிச்சயமாகவே என்னால் சும்மா இருக்க முடியாது, இந்த பக்தியை என் திருச்சபையில் நான் நிலைநாட்ட விரும்புகிறேன் என்று ஒரு பாஸ்டருடைய மனைவி ஐரம்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே எதுன்னு சொல்ல மாட்டேன் இல்லையா, ஏன்னா அப்புறம் இதை பார்த்துட்டு அவங்க சபையில் அவங்கள, ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு இப்போ பிறரெல்லாம் இந்த நற்கருணை பலியில் ஈர்க்க பெறும் போது நீங்களும் நானும் ஏன் ஈர்க்க பெறவில்லை?
இந்த உயிரின் ஊற்று இங்கிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதை முகந்து கொண்டு பருகி வாழ்வடைய ஏன் நாம் மறுத்து இருக்கிறோம்? உள்ளம் நமக்கு மறுத்து போயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைந்த மீட்பும் கிருபை எல்லாம் இப்பீடத்தில் உண்டு எனக்கருளும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா எனக்கு வாழ்வு இல்லை ஆண்டவர், என்ன நடந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் உன் வாழ்க்கையே சின்ன பின்னப்பட்டு போயிடுச்சா, எனக்குன்னு வாழ்வு தருகிற ஊற்று புறப்படுகிற இடம் ஒன்று உண்டு, அது இந்த பரிசுத்த பீடம் என்று இங்கே ஓடி வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மக்களே, இதுதான் நான் ஒரு சில புராட்டஸ்டன்ட் பீப்புளுக்கும் பிற மத மக்களுக்கும் அச்சரபாக்கத்துக்கு வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லுகிறேன் ஒன்று தான் சொல்லுவேன், மக்களே நீங்கள் எதுவும் ஜெபிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, கத்தோலிக்க திருச்சபையில் நற்கருணை என்று ஒன்று இருக்கும், அந்த தங்க நிறத்தில் வச்சிருப்பாங்க, அங்கே போயிட்டு அங்கே நிச்சயம் பலிபீடம் என்று ஒன்று இருக்கும், அந்த பலிபீடத்தில் எப்போதும் திருப்பலி நடந்திருக்கும், அந்த பலிபீட தண்டையில் நீங்கள் போய் ஆண்டவரே என்னை காப்பாத்துன்னு மட்டும் கத்து இல்ல கூப்பிடு, நிச்சயம் விமோச்சனம் உண்டு. அல்லேலூயா. இது சத்தியம். ஆமென். என் மக்கள், இது பொய் அல்ல. இதை உணர்ந்தவர்கள் அனுபவித்தவர்கள் சொல்லுகிற சாட்சியங்கள் ஏராளம் ஏராளம். ஆமென். ஆனால் நீயும் நானும் அத ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைங்க மாறி நம்ம என்ன பண்றோம்? எனக்கு தெரியாத பூசையா கையை கட்டினா அப்படிதான் நின்றுக்கிட்டு ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு நாக்கு நீட்டி வாங்கிட்டு போய் உட்காந்து அவ்வளோ எல்லாம் முடிஞ்சிடுது. என் மக்களே, ஆண்டவருடைய உடலும் இரத்தமும் நம்மை உருமாற்றுகிறது. ஆமென். என் பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை திருமுகத்தில் ரொம்ப அழகாக வாசி கேட்டோம். என்ன கேட்டோம்? பழைய மனித இயல்பை மாற்றி புதிய இயல்பை அணிந்து கொள்ளுதல். அது எங்கே வருகிறது என்றால், கிறிஸ்து நமக்கு அந்த புதிய இயல்பை தருகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் உடலை நாம் உட்கொள்ளும் பொழுது, வாழ்வு தருகிற இந்த உணவை நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது என்ன நடக்கும்? நாம் நிலையான நித்திய பேரின்ப வாழ்வை இந்த மண்ணகத்திலே வாழ முடியும். பழைய மனித இயல்பு என்றால் என்ன? பழைய மனித இயல்பு என்பது இந்த உலகத்திற்குரிய அல்லது அழிந்து போகிற பொருட்களை உயர்வாக நினைத்து அதிலேயே நிறைவு காண்கிற ஒன்று. எனவே தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். எல்லாரும் வந்துட்டு, ரபி எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவார்? ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் என்னை தேடுவது அருள் அடையாளங்களையோ இதோ அருங்குறிகளையோ கண்டதால் அல்ல, வயிறார உணவு உண்டதால் என்று சொல்லுவார். ரொம்ப அழகா சொல்லுவார், வயிறார உணவு உண்டதால். இது தப்பா? ஏங்க, சாப்பாடு கொடுத்தது அவர் தான். வயிறார உணவு கொடுத்து வயிறார உண்ட பிறகு மீதி 12 கூடைகளில் மீதிய அப்பங்களை எடுக்க சொன்னதும் யாரு? இயேசுதான். அப்ப உணவு கொடுத்தது அவர் தவறா? ஆண்டவர் உணவு கொடுப்பதையும் உண்பதையும் அவர் தவறு சொல்லவே இல்லை. எனவே தான் சொல்றார், அவரே உணவாகவும் வருகிறார். என்ன சொல்றாரு? மத்தேயு 25வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், யாருக்கெல்லாம் ஒரு குவளை தண்ணீர் கொடுக்கிறீர்களோ, அல்லது தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுங்க, உணவில் இன்றி இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க, இதெல்லாம் செய்யும்போது யாருக்கு செய்கிறீங்க? எனக்கே செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்க நீங்க இந்த உணவை வயிறார உண்டதால் என்று சொல்லுகிறாரே, அப்போ ஆண்டவர் வந்து உணவு கொடுத்துட்டு சொல்லி காட்டுறவரா? இங்க அப்படி ஒரு தோரணை நமக்கு தோணலாம் இல்ல மக்களே? சாப்பாடும் கொடுத்துட்டு இங்க சொல்லி காட்டுறாரு. ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லுவாங்க, எங்க செமினார்ல ஒரு ஃபாதர் ஜோக் அடிப்பார். ஒரு ஐயா இருப்பாங்க அந்த காலத்தில், வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்து சாப்பிடு, கழனி தண்ணி கொடுக்குற மாதிரி சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்களா. சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுவாங்களா. சாமிக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் யாருன்னு. ஒரு சிலர் அப்படி சொல்லும்போது, அதான் நல்லா சாப்பிடு, சாப்பிடு கொஞ்சம் பார்த்து சாப்பிடு, பக்கத்தில் இருக்கணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னதும் ரொம்ப வெக்கப்பட்டு சாப்பிடாதே போயிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இல்லை இயேசு சொல்றது. இது எதுக்கு சொல்ல வராரு? சாப்பாடு கொடுக்குறவரும் அவர் தான். நீ வயிறார உண்டீர்கள் அதனால தான் வரீங்கன்னா, இங்கே முதல் வாசகத்தில் வாசிக்கிட்டோம், இஸ்ராயேல் மக்கள் என்ன கேட்குறாங்க? அவங்க நல்லா தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடவுள், இங்கே பாருங்க, எகிப்து மன்னர்கள் அவங்க பார்வோன் படை எதிர்த்துட்டு ஓடி வருது.
இவங்க செங்கடல் பக்கத்தில் போயிட்டாங்க. செங்கடலை பிரிக்க முடியுமா என்ற நிலை இல்லை. அதுக்கு முன்னாடி பிரிச்சதும் இல்லை. அங்கே போயிட்டாங்க, செங்கடல் இருக்கு, ஐயோ மாட்டிக்கிட்டோம், கதறாங்க. உடனே கடவுள் என்ன செய்கிறார்? எகிப்தியரையும் இவர்களையும் பிரிக்க நடுவில் ஒரு நெருப்பு தூணை ஏற்படுத்துகிறார். பாருங்க, அங்க நெருப்பு தூணை ஏற்படுத்தி அவங்கள நெருங்காதபடி பண்ணுகிறார். அவங்க நெருங்கி வர்றதுக்குள்ள அந்த நெருப்பு தூண் இருக்கும்போது இங்க என்ன பண்ணுகிறார்கள்? அந்த செங்கடலை ரெண்டா பிரிச்சு வழிநடத்தி அவர்களை பாலை நிலத்தில் கால் நனையாமல் நடத்தி வந்தார். இவ்வளோத்தையும் கண்ணால பார்த்துட்டு எத்தனை வாதைகளை உண்டாக்கி அங்கே கடவுள் மனிதர்கள் இவங்களை காப்பாற்றி கூட்டு வராங்க. இங்க வந்துட்டு தாகம்னு சொல்லும் போது கடவுள் எங்கிருந்து தண்ணீர் கொடுக்கிறார்? பாறையை தட்டுன்றாரு, பாறையிலிருந்து தண்ணீர் வருகிறது. கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றி, கசப்பு தண்ணியை இனிமை தண்ணியை மாற்றி கொடுக்கிறார். எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்க? எங்களை சாகடிக்கவா எங்க கூட்டு வந்தார். கடவுளுடைய கையிலேயே செத்து இருக்கலாமே, அங்கேயே கடவுளுடைய கையிலேயே நாம் செத்து இருந்தால் நலமாய் இருக்குமே என்று சொல்லி முணுமுணுக்கிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீ எவ்வளவுதான் செஞ்சு 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 கொடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இந்த மக்களிடம் என்ன சொல்லுகிறது? கடவுளிடத்தில் திருப்தி காணவில்லை, கடவுளிடத்தில் திருப்தி காணவில்லை, கடவுளில் மகிழ்ச்சி காணவில்லை. இப்போ என் மக்களை நிறைய நேரத்தில் இந்த அகத்திணை என்று சொல்லி அகநானூறுகள் என்றால் தமிழில் இருக்கும். அங்கே அந்த கட்டிக்கிட்டு போகிற பெண் என்ன சொல்லுவாளா? அந்த ஊரில் எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னா, நல்லா வளமாக இருக்கியா அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்கிற தண்ணி அதை சேர்ந்து குடித்தா தேனினும் மதுரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுமா. அது எப்படிப்பட்ட தண்ணினா நல்லா ஓடாதான், குட்டை மாதிரி இருக்குமா, அந்த குட்டையில சேர் தேங்கி இருக்குமா, அந்த சேரெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு கொஞ்சம் தெளிய வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி இருக்குமா. அந்த தண்ணி குடிக்கும் போது அந்த பெண் என்ன சொல்லுவாளாம்? இனிமையான தண்ணீரை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கணவன் வீட்டு பெருமையை அங்க சொல்லுவாளாம். ஏன்னு இது அகநானூறுன்ற ஒரு நிலையில சொல்லுவாங்க. நிறைய பெண்கள் இப்போ எல்லா வசதியும் இருந்தால என்ன இது ஒரு வசதியும் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி பாருங்க, அப்போ இங்க கடவுளில் என்னதான் இருக்கோ இல்லையோ, ஏன் ஆண்டவர் கூட நான் சந்தோஷமா இருக்கிறோன்ற மனப்பாங்க யாரிடமா இருக்கா? எனக்கு நிறைவு, எதுலையும் நிறைவு. எனக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு மேல இன்னும் வசதி வேணும், இன்னும் பத்தாது. கார் வாங்கணும், கார் வாங்கிட்டோமா இன்னும் என்ன வாங்கணும்? 2-3 கார் வாங்கணும், பெரிய காரா வாங்கணும், இன்னும் பஸ் வாங்கணும், வேன் வாங்கணும், ஃப்ளைட் வாங்கணும், ஜெட்டு வாங்கணும், எல்லாத்துக்கும் போயிட்டே தான் இருக்கும். அந்த ஆசை அடங்கவே அடங்காது. இந்த அடங்காத ஆசையோடு மக்கள் இந்த உலக ஆசைகளை, உலக பற்றுகளை உயர்ந்தோங்க செய்து கடவுளை கீழ்நிலைப்படுத்துவதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கண்டிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப என் மக்களே, ஏசப்பா இன்னும் சாப்பாடு கொடுக்கறதுலாம் இல்லை, தன்னையே உடைத்து கொடுக்கிறார். ஆமென், ஆமென். அப்ப தன்னையே கொடுத்த தெய்வம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இது பண்ணல. என்னன்னா, அழிந்து போகிற உணவுக்காக நாம் உழைத்து கொண்டு அழியாத வாழ்வுக்காகவும் அழியாத உணவுக்காகவும் உழைப்பதில்லை. எதுன்னு சொல்றாங்க? அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம், என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கு உழைப்பீ. நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டார் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவரிடத்தில் உணவு என்று இங்க நீங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி இடத்துல மக்கள் தூரம் வரும்போதே என்ன பண்ணுவாரு? ஆண்ட்ரூ அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுவார், நீங்கள் இவர்களுக்கு உணவு கொடுங்கள். அவள் உடனடியாக தேடி பார்த்தா 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அதை பழகி பெருக செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவள் கேட்காமலே உணவு கொடுக்கிற தெய்வம் இங்கே கண்டிக்கிறார் என்றால், மக்களே இன்னைக்கு இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம மையப்படுத்தி பார்த்தோம்னா, ஆண்டவர் கண்டிக்கிற விஷயம் எது? பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஆண்டவர் கண்டித்து சொல்கிறவை, நீங்கள் மேலானவற்றை நாடாமல் கீழானவற்றை நாடி அதிலேயே உங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya ஹalleluya. இந்த உலகின் இச்சைகள் நம்மை இழுத்து பாதாள மட்டும் தள்ளி விடுகிறது. அதுல தான் இன்னைக்கு எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்கோம். ஆமென் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஓடு 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 ஓடுன்னு ஓடுறாங்க. எதுக்கு? அழிந்து போகிறவற்றை நாடி. ஆனால் அது அழிந்து போகிறது என்று தெரிந்திருந்தோம் அழிவுக்குரியவற்றில் நம்மை ஆழமாய் பதித்து அழியாமையை பற்றி கொள்வது இல்லை. பிரைஸ் தி லார்ட். எனவேதான் பழைய மனித இயல்பு பாவ நாட்டத்தில் அழிந்து போகிறவற்றை, சிற்றின்ப நாட்டங்களை, இந்த உலக இயல்புகளை பற்றி கொண்டு அதிலேயே பெருமை அடித்துக் கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. நிறைய பேர் பணம் இருக்கு, பொருள் இருக்கு, பட்டம் இருக்கு, பதவி இருக்குன்னு அதிலேயே பந்தா காட்டிட்டு அதிலேயே அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது என்பதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் வயிறார உண்டதால் நீ என்னை தேடுகிறீர்கள் என்றால் இந்த உலக இச்சைகளில் நீங்கள் மகிழ்கிறீர்கள் என்று ரொம்ப பச்சையா சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். எதில் மகிழ்கிறோம்? இச்சையில் நாம் மகிழ்கிறோம் என்பதை தான் இயேசு பச்சை அங்க சொல்றார். பிரைஸ் தி லார்ட். இச்சை என்று சொன்னால் விருப்பம். என்ன விருப்பம்? மேலானவற்றை குறித்த விருப்பம் அல்ல, கீழானவைகளில் விருப்பம். ஆமென். அப்போ நீங்களும் நானும் பழைய மனிதர்களா புதிய மனிதர்களா? மக்களை, பழைய மனிதர்களா புதிய மனிதர்களா? சத்தமே காணுமே. ரெண்டாம் கட்டம் அதுலயும் இல்லாத இதுல ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி எதை சொல்றது? அதுல இருக்கிறதா இதுல இருக்கிறதா? சுத்தமா மாறிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. இயேசுவே புகழ். நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். இப்போ ஆக்சுவலி நான் எங்கள் மக்கள் வீடுகளில் கூட வீடு கட்டினாங்கன்னா அந்த பொம்மைங்க வைக்கக்கூடாது, அல்லது எந்த உருவத்தையும் வச்சு டிஸ்ட்ரி எல்லாம் வச்சுக்க கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ண நிறைய சொல்லுவேன். இப்போது எங்கள் கோவிலில் ஒரு பாத்ரூம் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் வரும்போது தான் ஃபாதர் ஃபோன் பண்ணும்போது தான் திரும்பி பார்த்தா அந்த செவுத்தில், பாத்ரூம் செவுத்து, அது கோயிலில் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. பெரிய ஒரு பேய் மூஞ்சை வரைஞ்சி வச்சுருக்காங்க, கொம்பு போட்டு செம்ம கொதின்னு கொடிச்சு உடனே அழிக்கணும்னு. எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா டைம் ஆகிடுச்சு, இங்கே அடித்து தள்ளிட்டு பைக்கில் வரணுன்ட்டு நான் வந்துட்டு. ஆனால் நிச்சயம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அது அங்கே இருந்துச்சு, அந்த பாத்ரூமே மூடிடுவேன்ட்டேன். யார் கட்டினாங்களோ. பாருங்களேன், நம்ம மக்கள் கிறிஸ்தவர்கள் நாம எப்படி இருக்கணும்? கடவுளை விட்டுட்டு எல்லாத்தையும் பிடிச்சுக்கிறோம். தாய், இந்த உலக வழக்கங்கள் எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்ட்டா எல்லாரும் நிறைய பேர் காலில் பார்த்தீங்கன்னா கருப்பு கயிறு கட்டின்னு சுத்துறான். இன்னைக்கு நிறைய கருப்பு கயிறுகள். இன்னைக்கு அந்த கருப்பு கயிறா உனக்கு வாழ வைக்க போகுது. இந்த வாழ்வு தருகிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பிடமும் அந்த பீடத்தில் தருகிற நற்கருணையும் வாழ்வு தரும். அல்லேலூயா. எதையும் என் தாங்குகிற ஆற்றலை ஆண்டவர் எனக்கு இந்த பீடத்திலிருந்து தருகிறான்னு நம்புங்க. இன்னும் கத்தோலிக்கராய் இல்லவே இல்லை. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் கத்தோலிக்கன்னு சொல்ல முடியாது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்பது புதிய மனித இயல்பை அணிந்து கொண்டவர்கள். ஆமென். ஏங்க, கத்தோலிக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற சபையார் கூட எப்படி வேணா இருந்துக்கலாம். ஏன்னா கத்தோலிக்கத்தில் இருக்கிற சட்டதிட்டங்களும் அதில் இருக்கிற நியமங்களும் ஆண்டவர் கொடுத்தவை. அதை நீங்கள் வாழ்வாக்குவதற்கு கஷ்டம், ஆனால் வாழ்வாக்குவது நித்திய வாழ்வு கொடுக்கும். அல்லேலூயா. இதில் அதனால தான் இங்கே நீ என்ன சாமி ஒரு எதா ஆயிடுச்சு நன்மை கொடுக்க மாட்டேங்க கடைசி வரைக்கும். ஒருத்தர் வந்து கேட்டார், ஏதோ ஆக்சிடென்ட்ல 2 பொண்டாட்டி கட்டிட்டேன், எனக்கு நன்மை கொடுக்க மாட்டேன்றீங்க, என்ன இது அப்படின்னு வந்து சண்டை போடுறார். முடியாது, சாகும் வரை நற்கருணை கொடுக்க இயலாது. எப்படி கொடுக்க முடியும்? யாராவது ஒரு மனைவி இறந்தாதான் திருச்சபை முறைமை. ஒரு மனைவியோடு இருந்தால், ஒரு கணவனோடு இருந்தால் மட்டும்தான் நற்கருணை, இந்த வாழ்வு தருகிற உணவு. இதெல்லாம் இச்சையினால் வரக்கூடியவற்றை கொண்டு நான் எல்லாவற்றையும் நிறைவு கொள்ளக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்க ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற புதிய இயல்பை நீ அணியுனா அது என்னது? தூய வாழ்வு. என்ன வாழ்வு? தூய வாழ்வு. அந்த தூய வாழ்வு நம்ம கிட்ட இருக்கா? சொல்லுங்களா, நம்ம கிட்ட எல்லாம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த தூய வாழ்வு வாழ்வதுதான் இந்த உன்னதமான உயர்ந்த அந்த தெய்வீகத்தை அடைவதற்குரிய புதிய இயல்பு. சரிங்களா? அப்ப நம்ம எல்லாரும் புதிய இயல்புல மாறியே ஆகணும். ஆமென். இங்க இருக்கிற எல்லாரும், இங்க மட்டும் இல்ல, இந்த ஒளிபெருக்கில பார்த்துட்டு இருக்கீங்களே மக்களே, நீங்களும் நானும் புதிய இயல்பாய் மாறணும். புதிய இயல்பு பெற்றவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் அடக்கம் ஒடுக்கமா இருப்பாங்க. ஆமென். அடக்கம் ஒடுக்கம்னா என்னது? அப்படி அடிக்கடிக்கு வைக்கிறது, ஒடுங்கி கிடக்கிறது இல்லை. என் மக்களே, தாம் தூம் கத்துறது. குடும்பத்தில் ஒழுக்கம் இருக்கிறதா? சுய ஒழுக்கம் இருக்கிறதா? பெரியவங்களுக்கு மதிக்கணுன்றது அது வந்து முறைதான்.
அந்த நிலை எங்கள் ஊர்லலாம். அதாவது நான் இருக்கிற இலப்பக்கத்தில் நான் பைக்கில் வரும்போது அந்த பாட்டியம்மாங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்படியே சாப்பிட்டு இருந்தாலும் கும்பு கும்புன்னு எந்திரிச்சு ஏற்றிக்க முடியாது, ஆனால் ஸ்தோத்திரம் அப்படின்னு எந்திரிச்சு தான் சொல்லுவாங்க. அது வந்து எந்திரிச்சு தான் சொல்லணுமா? இல்லை. சில யூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை தூக்கி பைக் இங்கே இருக்கும், பைக்குக்கு மேலே வச்சுக்கின்னு என்ன சாமி நல்லா இருக்கிறியா, சிலர்லாம் அப்படி பண்ணோம் பாருங்க. அவங்க முறைமைகளை பார்த்துங்க. இப்போ என்னன்னா, நமக்கு என்று இருக்கிற நிலையை கடந்து ஒரு சில சட்டத்திட்டங்கள் வாழ்வுக்கான திட்டமாக இருக்கும், அதை நம்ம கடைபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்னதான் ஆனாலும் குடும்பத்தில் பொறுத்து தான் போகணும், பொறுத்து தான் போகணும். பொறுக்கலாம் முடியாது. அடுத்த நாளே கற்றா மூட்டைய ஓடு, நோ நோ, அதெல்லாம் இல்லை. மாமியார் மாமனார் இது கட்டமைப்பு, அதுக்கப்புறம் பெற்றோர், அப்புறம் சகோதரன் சகோதரி, நாத்தனாரு கொத்தனாரு, என்னதாய் கொத்தனாரா நாத்தனாரா, அப்புறம் என்னது ஒத்தா ஓரகத்தி, அப்புறம் வேற என்ன சொல்லுங்க, கொண்டாங் கொடுத்தா அல்லது பங்காளி பைத்தியாரு எல்லாம் இருப்பாங்க. எல்லாரும் மதித்து நடக்கூடிய நிலைகள் உண்டு. அதெல்லாம் அந்த கால நாட்டுப்புறம். நோ நோ நோ, இல்லவே இல்லை. முறைமைன்னு ஒன்று உண்டு. இந்த முறைமைகள்லாம் புதிய வாழ்வடைந்தவர்கள் வாழ வேண்டிய ஒரு முறை. குறிப்பாக கத்தோலிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களே, இந்த நற்கருணையை உட்கொள்ளுகிறவர்களே புதிய நியமத்தின்படி புதிய மனிதர்களாய் வாழணும். என் வாழ்க்கை, என் நடை உடை பாவனை எல்லாம் மாறணும். என்னை பார்க்குறவங்களே எவ்வளோ அழகா புனிதமா இருக்காங்களே, இவங்க நல்லா பேசுறாங்கல்ல, வாயை திறந்தாலே கூவாறு பாயிரா மாதிரி இல்லை, சம்டைம் வாயை திறந்தா அப்படியா இருக்கும், ஐயோ ஓடுற மாதிரி இருக்கும் இல்லை. அடக்கம் ஒடுக்கமான பொண்ணு வேணும்னு கேட்டிருப்பாங்க, அப்படின்னா சுடுகாட்டில் தான் போய் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை, அடக்கம் ஒடுக்கமான. ஆனால் எல்லாரும் பலவீனத்தோடு இருக்கிறோம். அந்த பலவீனத்தை தூக்கி போட்டுட்டு தினந்தோறும் புதிய மனிதர்களாக மாறிட்டே இருக்கணும். அந்த மாற்றத்திற்கு ஆண்டவருடைய தெய்வீகம் நமக்கு உதவியாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நற்கருணை வாழ்வு தரும் ஆண்டவருடைய உடல் நமக்கு உதவியாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனால் கூட பாருங்க, கடவுள் எவ்வளோ நல்லவர்னா, அவ்வளோ முணுமுணுத்துக்கு என்ன பண்ணுவாங்க, முணுமுணுத்துனே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆத்தா நறுக்கு நறுக்குன்னு கொட்டப்பட்டீங்க, மவனை சாப்பிடு, முணுமுணுத்துட்டே இருக்க. எத்தனை பேர் அவங்க வீட்டுக்காரங்களை அடிச்சு குத்துறீங்க, சாப்பிடு சாப்பிடு, சாப்பிட மாட்டேன்னா கூட இல்லை. தை யாராவது அடி வாங்கியிருக்கீங்களா ஆண்கள், இல்லையா? என்னதான் இருந்தாலும் நீங்கள் முணுமுணுக்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த மக்களுக்கு இப்படியாவது இவங்க என்ன பண்ணட்டும், என்னை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் ரொம்ப பரிதாபம், பாவம் இல்லை, என் மக்கள் இப்படியாவது என்னுடைய ஆற்றலை உணர்வார்கள் அல்லவா. பாருங்க, ஆண்டவர் இங்க சாகசம் செஞ்சு காட்டணும். இப்படியாவது என் கணவர் உணர்வாரா இல்ல, இப்படியாவது என் மனைவி உணர்வாளான்ட்டு நிறைய சாகசங்கள் நீங்க செய்றீங்கல்ல, உங்களுக்கு தெரியும். அந்த சாகசங்கள்லாம் நிறைய நேரத்தில் பெண்கள் வந்து தங்கள் இயல்பை விட்டுட்டு தங்களை ஜோடித்துக் கொள்வார்கள். ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி போய் காட்டின பொம்மைக்கு துணி போட்ட மாதிரி பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு. அப்போ பாருங்க, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய திறமைகளை காட்டி என்னை நேசத்தை அல்லது அன்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாள். ஆண்டவர் கூட அப்படிதான். பாவம், நம்மளை திருப்திப்படுத்தவே முடியல, நம்மளை நிறைவாக்கவே முடியல, எதுலையும் நிறைவடையல. எல்லாம் கறியும் இதுவும் சாப்பிட்டு முடிச்சது என்ன சொல்லுதுங்க, என்ன இதே எவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருக்குதுல்ல. கொமட்டிக்காய் முன்னாடி சொல்லுங்க, இன்னொரு இதுல ரொம்ப அழகா கொமட்டிக்காய், வெள்ளரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தோம் அங்கே, ஆனால் இங்கே ஒன்றும் இல்லை, இதையே எவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருக்கிறது, எங்களுக்கு கறி வேணும்னு சொல்லி கேட்டுதான் கடவுள் என்ன பண்ணுறாரு, நைட்டில் காடைகள் அனுப்புகிறாரு. பாருங்க, அப்பயே இப்போதான் ஸ்விக்கி என்னென்னதோ வந்திருக்குல்ல, சொமேட்டோ என்னதோ வந்துட்டு வீட்டுக்கே வருது. ஆனா அன்னைக்கே கடவுள் பாருங்க மன்னாவையும் காடையும் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்த அந்த சப்ளை பண்ண ஒரு தெய்வீகத்தில் அவர் இருக்கிறார். பாருங்க, உன்னை அவ்வளவா நேசிக்கிறார் உன் கடவுள், நம் கடவுள். நம்ம அவரை நேசிக்கலாமா மக்களே? அவரை நேசிப்பதனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே நீங்க என்ன கொடுத்தாலும், என்ன வாழ்வித்தாலும் வாழ்விக்காவிடாலும். இங்க பாருங்க, அருளானந்தர் என்ன அவரு பாருங்க, கிழவன் சேதுபதி கொன்னு குவிக்கிறதுக்கு இழுத்துட்டு போறாங்க. அப்பயே தப்பிச்சு போயிருக்க முடியும் அவரால், ரொம்ப அழகா தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனால் அவர் தப்பித்து போக விரும்பவில்லை. ஆண்டவருக்காக நான் எதையும் செய்வேன். ஆமென். கடவுள் என்னை வாழ்வித்தாலும் வாழ்விக்காவிடலும், நான் மரித்தாலும் என் மரணமே மாட்சியாக மாறும் என்கிற அந்த உன்னதத்தில் நிலைத்து நின்றவர் இந்த அருளானந்தர். அவர் நாளில் இந்த அப்ப பெருகிடுதலை பார்த்து பார்த்து அதை கேட்டு கேட்டு நாமும் ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவரை நேசிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்வீங்களா? ரியாலி கண்ணா இல்லையா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும்
திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இயேசுவிற்குள் களி கூறுவேன். ஆமென். அப்போ அத்திமரம் பலன் கொடுக்கல, திராட்சை செடி பலன் கொடுக்கல, எதுவும் இல்லைனாலும் நான் என்ன பண்ணுவேன்? கடவுளுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். மந்தையில ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இன்றி போனாலும் நான் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். என் அடுப்பு எரியவே இல்லை, சோறே இல்லை, உணவே இல்லை, மகிழ்ச்சியா இருப்பீங்களா? இருப்பீங்களா தாய்? எங்க யார் குரலையும் காணுவேன். அது எப்படி இருக்க முடியும்? சோறில் போடலன்னா இந்த கடவுளாவது வண்ணம் போயிட்டே இருப்பேன் இல்லை தை. நிறைய நாட்களில் இந்த ஸ்காலர்ஷிப் தராத்துக்கு நிறைய பேர் டைசஸில் கொடுப்பாங்கள்ல, அதுக்காகவே அட போயா அப்படின்ட்டு வேற சபைகளுக்கு ஓடி உக்காந்து கொடுங்க. எத்தனை பேர் இப்போ நிறைய பேர் இந்த வழிபாட்டிற்காக போனவர்கள் அல்ல, இங்கே சலுகையை நம்ம சலுகை இருக்குல்ல அது பெறல அப்படின்னு சொல்லி ஓடினவர்கள் தான் அநேகம். பிரைஸ் தி லார்ட். என் மக்களை, ஆண்டவருக்காக நீங்கள் எதையும் செய்ய துணிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முணுமுணுக்காதீர்கள். வாழ்க்கையில் முணுமுணுக்கு என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளத்தோடு, நன்றி ஆண்டவரே இன்றைக்கு கொடுத்த இந்த கஞ்சிக்காக நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் எனக்கு வயிறு ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சது, பசி, சம பசி. ஃபாதர் சொல்கிற வரைக்கும் நாங்கள் அங்கே இருந்தோம். ஃபாதர் சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, மறந்துட்டேன் நிச்சயமாகவே. அப்புறம் கிளம்பி ஓடி அப்படியே சாப்பாடு தான் வானான்ட்டு ஓடி வந்துட்டே இருந்தேன். ஒரு பர்பியை மட்டும் பாக்கெட்டில் போட்டு வந்துட்டோம். வர வழியில் எங்கே அந்த போரூர் அந்த இதுக்கு மேலே ஏறும்போது சும்மா லைட்டாக ஓப்பன் பண்ணி வாயில் போட்டுட்டு ஓடி வந்துட்டே இருக்கும். ஆயிரம் பசி கிள்ளுதல், இங்கே பூசைக்கு போகிறோம் அப்படின்ற அந்த தெய்வீக உணர்வு உந்தி தள்ள உற்சாகம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே இங்கே வந்து நின்றுட்டேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் நிச்சயம் நம்மை ஏற்று வருவார். அந்த இல்லாமையில் மகிழுகிற போது ஆண்டவர் பன்மடங்கு ஆசீர் தர முடியும். அல்லேலூயா. அதுக்குன்னு நான் வந்து இந்த அர்த்தமற்ற வாழ்வை சொல்லலை, அர்த்தமான வாழ்க்கையை வாழுங்க. வாழும்போது குறைகள் வருகிறதா அதை பெரிதாக்கி, அதை பூதாகரமாக்கி அப்படியே டமாராக்கி இருக்கக்கூடாது. சரியா? அது என்ன? ஆண்டவர் பாதத்தில் வச்சுட்டு ஆண்டவரே ஆசீர்வதிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வாழ்வு தருகிற உணவாய் இந்த திருப்பீடத்தில் எப்போதும் இருக்கிறார். இந்த பீடத்திலிருந்து வாழ்வும் வளமும் நலமும் எல்லா ஆசீரும் நிறைந்திருக்கிறது. இந்த பீடத்திற்கு ஓடி வாருங்கள். இங்கே பாருங்க, உங்கள் சாமியார் பாவம் எங்களெல்லாம் கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. அவர் பயங்கரமான பவர்ஃபுல் ப்ரீச்சர், ப்ரேயர் பண்ணுவார், ஜெபிப்பார், நல்லா வல்ல செயல்கள் செய்வார். ஆனால் எங்களை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எங்கள் மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், இன்னுமாய் புதுசாக கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. ஆனால் எத்தனை பேர் இந்த திருப்பலிக்கு ஓடி வருகிறீர்கள்? இங்கே வந்திருக்கவங்களை கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஆமென். இங்கே இந்த ஒளிபரப்புகளை பார்க்குறவங்க எத்தனை பேர் திருப்பலிக்கு தினந்தோறும் முடிந்த அளவுக்கு ஓடுகிறீர்கள்? அல்லது ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலிக்கு முதன்மையாக ரொம்ப ஆசையாக காணிக்கையை எடுத்துக்கிட்டு ஓடுவீங்க. முன்னாடிலாம் எங்கள் வீடுகளில் வளருகிற ஒரு காயாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கத்திரிக்காவாக இருந்தாலும் சரி, ஒரு முருங்கைக்காவாக இருந்தாலும் பிச்சுக்கிட்டு கோயிலில் போயிட்டு காணிக்கை கொடுப்போம். அந்த உழைப்பாங்க அழகாக ஒரு சின்ன மலர்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நிச்சயம் அந்த பீடத்துக்கு முன்னாடி வச்சுருக்கோம். நாங்கள் சின்ன நல்லா தெரியும். ஆனால் இப்போவா பூசை சிறப்பிக்கிற அன்பிகளும் செய்ய மாட்டேங்குதுங்க, யாரும் ஒன்றும் பண்ண மாட்டுறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? சரி, நீ தான் கொண்டு வர மாட்டீங்க, இங்கே இருக்கிற அப்பரசத்தையே எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதை சொல்ல வரவில்லை. ஏன் சொல்கிறேன்னா, திருப்பலியின் மீது ஆர்வம் வேண்டும். ஆமென். என் நற்கரணை பற்றி, அப்பத்தை பற்றி பேசுவதனால் சொல்லுகிறேன், இங்கே தான் வாழ்வு. ஆமென். இந்த பீடத்தை பற்றி கொண்ட எவரும் நாசமாய் போவதே இல்லை. நாசப்படுத்த எத்தனை சக்திகள் வந்தாலும், எத்தனை அநீத சக்திகள் வந்தாலும் அவங்கள அழிக்கவே முடியாது. இது ஆணித்தரமான சத்திய பிரகடனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பீடத்துக்கு ஓடி வாங்க. ஒருவேளை இங்கே வந்திருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, நீ என்ன செய்? உன் குடும்பத்துக்கு பக்கத்தில் அல்லது உன் பக்கத்து வீட்டில் யாராவது பூசைக்கு வராமல் ஒரு கத்தோலிக்கன் இருக்கிறான்னா நீ விடாத கூப்பிட்டுட்டே இரு. நீங்கள் என்னென்ன பண்ணணும்? வாலி பிள்ளைங்க இருக்கீங்க, ஏய் மச்சான் வாடா போகலாம் கோயிலுக்கு, அப்போ கூப்பிடுங்க. இல்லை விளையாட்டு போகிறதுக்கு மட்டும் விளையாடா போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு பைக் எடுத்துகிட்டு கூப்பிட்டு போவீங்க, அப்படி தானே? விளையாடுறதுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கீங்களா? இப்போல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு ஃபாதர், அதெல்லாம் போகிறது இல்லை. அப்படியா? சரி, ஓகே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் சகோதர சகோதரிகளை வாழ்விடத்திற்கு, இந்த உயர்விடத்திற்கு, சிறப்பிடத்திற்கு கூட்டிட்டு வரணும். ஆமென். எத்தனை பேர் கூப்பிட்டு வருவீங்க? அடுத்த 24th இங்கே நிறைஞ்சு கிடக்கணும் ஆட்கள்.
கை தூக்குங்க பார்க்கலாம். யாரையாவது பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படியே. என்னப்பா ஆர்வம் கூட காணும். யாராவது என்ன எத்தனை பேர் கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3 4 5. நீ கல்யாணம் ஆகிருக்குல்ல, உங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு வாங்க, உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வாங்க, உங்கள் மனைவிகளை கூப்பிட்டு வாங்க. சரிங்களா மக்களே? உங்கள் பக்கத்து வீட்டில் வராத கிறிஸ்தவங்களை கூப்பிட்டு வாங்க. ஒருவேளை நீங்கள் இன்னும் ஒரு படி சென்று உங்கள் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிற பிற மத மக்களையும் இயேசுகிட்ட கூப்பிட்டு வாங்க. இந்த இயேசுதான் வாழ்வு என்பதை நீ உணர்ந்துட்டீன்னா சும்மா இருக்க மாட்டே. அல்லேலூயா. நீ இந்த பீடத்துல தான் நிறைவு உண்டு என்பதை உணர்ந்துட்டா நீயும் சாப்பிடுவ, அடுத்தவனுக்கும் கொடுப்ப. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்ன எப்படி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கு, பார்த்துருக்கீங்களா? ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஏய் முடி நல்லா கருகருன்னு ஆயிடுதுரா இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவன் சொல்லி இவன் சொல்லி அப்படியே ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டேட்டஸ் மேலே ஸ்டேட்டஸ், அப்புறம் எல்லாம் அந்த பொருளை எல்லாம் வாங்குறான். ஆனால் இயேசுவை மட்டும் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்களா மக்கள்? இல்லையா? நம்ம ஆண்டவர் கொடுக்கலாமா? இந்த திருப்பீடம் நிறைவுள்ளது, வாழ்வை நிறைவாய் கொண்டுள்ளது. நீங்களும் நானும் இந்த திருப்பிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட திருவுணவும் இந்த ஊற்றும் நம்மை புதிய மனிதர்களாய் மாற்றுகிறது. மாறுவோம், புனிதமாய் தூய்மையாய் இருப்போம், புதிய மனித இயல்போடு புதிய இறை இயல்போடு செயல்படுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சத்தமா புதிய இயல்பில் மாறினவர்கள் சொல்லுங்கள் ஆமென். புதிய மனிதர்களாய் மாறினவர்கள் சொல்லுங்கள். புதிய மனிதர்கள் பகை மறந்து போவீர்கள். ஆமென். உன்னை அடிச்சவனை பிடிச்சவனை கட்டினவனை கடிச்சவங்களை எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களா? அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. ஓகே, இருக்கட்டும். புதிய மனிதர்களாய் வாழ்வோம். இந்த திருப்பிடத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்களேன். இப்போது நடுப்பூசை வரப்போகுது. அந்த நடுப்பூசையில் ஆண்டவரை எப்படி அனுபவிப்பது உங்களுக்கு சொல்லித்தர இயலாது. ஆனால் நான் அனுபவித்ததால் சாப்பிட்டோம், சுவை ருசி மட்டும் தான் சொல்ல முடியும். அதை நீங்கள் தான் ருசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். திருப்பீடம் வல்லமை மிக்கது என்பதை ருசித்து பாருங்கள், ரசித்து பாருங்கள், புசித்து பாருங்கள், அதிலே என்றென்றும் சுவாசித்து பாருங்கள். நீங்கள் அகமகிழ்வீர்கள். ஆமென்.